أعوذ بالله من الشيطان الرجيم. சபிக்கப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்விடம் நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். وإلى عاد أخاهم هودا قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره أفلا تتقون. மேலும் ஆது கூட்டத்தாரிடம் அவர்களுடைய சகோதரர் ஹூதை நாம் அனுப்பினோம். அவர் கூறினார், என் சமுதாயத்தாரே, அல்லாஹுவுக்கு அடிபணியுங்கள், அவனைத் தவிர உங்களுக்கு வேறு இறைவன் இல்லை. எனவே நீங்கள் தவறான நடத்தையிலிருந்து விலகிக் கொள்ள மாட்டீர்களா? قال الملأ الذين كفروا من قومه إنا لنراك في سفاهة وإنا لنظنك من الكاذبين. இவருடைய இக்கூற்றை ஏற்க மறுத்த அவரது சமுதாய தலைவர்கள், திண்ணமாக நீர் அறியாமையில் உழல்வதை நாங்கள் காண்கின்றோம், மேலும் நீர் பொய்யராக இருப்பீரோ என்றும் நாங்கள் ஐயங்கொள்கின்றோம் என்று பதில் கூறினார்கள். قال يا قوم ليس بي سفاهة ولكني رسول من رب العالمين. அதற்கு அவர் கூறினார், என் சமுதாயத்தாரே, நான் அறியாமையில் உழன்று கொண்டிருக்கவில்லை, மாறாக நான் அகிலங்களுடைய அதிபதியின் தூதனாக இருக்கின்றேன். أبلغكم رسالات ربي وأنا لكم ناصح أمين. நான் என் அதிபதியின் தூதுச் செய்திகளை உங்களுக்கு எடுத்துரைக்கின்றேன், மேலும் நான் உங்களின் நம்பிக்கைக்குரிய நலம் விரும்பியாக இருக்கின்றேன். أَوَعَجِبْتُمْ أَنْ جَاءَكُمْ ذِكْرٌ مِّنْ رَبِّكُمْ عَلَى رَجُلٍ مِّنْكُمْ لِيُنْذِرَكُمْ واذكروا إذ جعلكم خلفاء من بعد قوم نوح وزادكم في الخلق بسطة فاذكروا آلاء الله لعلكم تفلحون. உங்களை எச்சரிக்கை செய்வதற்காக உங்களுடைய சமூகத்தை சார்ந்த ஒருவரின் வாயிலாகவே உங்கள் இறைவனின் அறிவுரை உங்களிடம் வந்திருப்பது குறித்து நீங்கள் வியப்பு அடைகிறீர்களா? உங்களுடைய இறைவன் நூகுடைய கூட்டத்தாருக்கு பின் உங்களை பூமியில் வாரிசுகளாக்கினான், உங்களுக்கு நல்ல உடல் வலிமையையும் கம்பீரத்தையும் வழங்கியிருந்தான். இவற்றை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே அல்லாஹ்வின் வியக்கத்தக்க ஆற்றல்களை நினைத்து பாருங்கள், நீங்கள் வெற்றி பெறக்கூடும். قالوا أجئتنا لنعبد الله وحده ونذر ما كان يعبد آباؤنا فأتنا بما تعدنا إن كنت من الصادقين. அதற்கு அவர்கள் பதில் கூறினார்கள், நாங்கள் அல்லாஹ் ஒருவனை மட்டுமே வணங்க வேண்டும், எங்கள் முன்னோர்கள் வழிபட்டு வந்தவற்றையெல்லாம் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்பதை சொல்வதற்காகவா நீர் எங்களிடம் வந்துள்ளீர்? நீர் உண்மையானவராயின் எந்த வேதனையை குறித்து எங்களை நீர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றீரோ அதனை எங்களிடம் கொண்டு வாரும். قال قد وقع عليكم من ربكم رجس وغضب أتجادلونني في أسماء سميتموها أنتم وآباؤكم ما نزل الله بها من سلطان فانتظروا إني معكم من المنتظرين. அதற்கு அவர் கூறினார், உங்கள் இறைவனின் வேதனையும் சினமும் உங்கள் மீது விதிக்கப்பட்டு விட்டன. நீங்களும் உங்கள் முன்னோர்களும் ஏற்படுத்தி கொண்ட பெயர்களை குறித்தா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கின்றீர்கள்? அல்லாஹ் அவற்றிற்கு எந்த ஆதாரமும் இறக்கி வைக்கவில்லை. எனவே நீங்களும் எதிர்பார்த்திருங்கள், நானும் உங்களுடன் எதிர்பார்த்திருக்கிறேன். فأنجيناه والذين معه برحمة منا وقطعنا دابر الذين كذبوا بآياتنا وما كانوا مؤمنين. இறுதியில் நமது அருளை கொண்டு ஹூதையும் அவருடைய தோழர்களையும் நாம் காப்பாற்றினோம். மேலும் எவர்கள் நம்முடைய சான்றுகளை பொய்யென கூறிக்கொண்டிருந்தார்களோ
மேலும் நம்பிக்கை கொள்ளாமல் இருந்தார்களோ அவர்கள் அனைவரையும் நாம் வேருடன் களைந்தோம்.